வணக்கம் மக்களே. டெம்பெஸ்டோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஹீரோயினியும் கீழே குதிச்சிருந்துருப்பாங்களே, அதை தொடர்ந்து ஒரு போட் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். அதில் மீஜி தான் இருந்திருப்பாங்க. அதில் இப்போதைக்கு மீஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீஜி ஹீரோயினிக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதில் மீஜியும் அந்த போட் கேப்டனையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக இந்த பக்கம் ஹான் யூக் அவருடைய ஆட்கள் கிட்ட எல்லா பக்கமே செக்யூரிட்டி அதிகமாக்குங்க, அவங்க இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகக்கூடாதுன்னு பேசின்னு இருக்க கொரியன் பிரசிடென்ட் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இப்போதைக்கு ஹீரோயினி மேலே ஜுன்னிக்கு கொண்ட கேஸை போட்டுட்டாங்க. ஹீரோயின் இப்போதைக்கு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் இப்போதைக்கு ஒரு மர்டராகவும் ஹீரோ வந்து ஒரு ஸ்பையாகவும் இப்போதைக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க காரில் தப்பிச்சு போகிற மாரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டூஜினை போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. அவங்க விசாரிக்கலான்னு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினி ஒரு செக் பாயிண்டில் மாட்டிக்கிற மாரி இருக்கும். அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு மீஜியம் பிடிச்சிட்டு வந்துருப்பாங்களே, மீஜிக்கிட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது மீஜியோடைய அக்கௌண்ட்டில் வந்து கிம்மோடைய ஃபேமிலி இருக்குல்ல, அதாவது ஜுன்னிக்கு ஒருத்தன் கொண்டு இருந்திருப்பானே, அவனுடைய ஃபேமிலிக்கு 50 மில்லியன் கிட்ட போயிருக்கான். அதுவும் மீஜியோடைய அக்கௌண்ட்டில் தான் போயிருக்குன்னு சொல்ல இதை கேட்டு மீஜியை ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இந்த விஷயம் மீஜிக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோயினியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே அவங்க ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜுன்சங் வந்து எப்படியோ ஜெர்மனிலேருந்து திரும்ப கொரியாவுக்கு வந்துட்டார். வரும்போது ஹீரோயினை பற்றின அந்த நியூஸை தான் பார்த்துன்னு இருக்காரு. இந்த பக்கம் ஆக்சியான் எப்படின்னாச்சும் ஹீரோயினை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆக்சியானுக்காங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குமே லைட்டாக காமிக்கிற மாரி தருது. ஆக்சியன் வந்து யார் கூடயோ இருக்கிற மாரி யார் கூடயோ பேசுகிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இது என்ன இல்யூஷன் தெரியல, எந்த வித டைலாகும் ப்ளே ஆக கிடையாது. ஆனால் இவங்க இருக்கிற ஆள் வேறு யாரும் கிடையாது, இதீஷியாவுடைய கிங் தான். இவங்க எதுக்கு இதீஷியாவுடைய கிங் கூட இருக்கணும்னு நமக்கு தெரியல. அந்த சில விஷயங்களாம் காமிச்சிட்டு ஹீரோயினி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் ஒழிஞ்சுக்கினாங்க. எப்படி போகிறதுன்னே தெரியல. இவங்க இந்த இடத்த விட்டு போயிடலாமான்னு பார்க்குறாங்க. ஹீரோயினி இந்த கொரியா விட்டே போயிடலாமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினிக்கு இதுக்கப்புறம் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற விஷயமே சுத்தமாக தெரியல. அதை பற்றி இவங்க சொன்னால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல, எனக்கு உங்களுக்கு பிடிச்சதுக்கு ரீசனே நீங்கள் உங்கள் மக்களை பற்றி தான் யோசிப்பீங்க, உங்களுக்கு சரியான முடிவு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி யாருக்கு வேலை செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, அந்த கொரியன் லீடருக்காக தான் நான் வேலை செஞ்சேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், உங்களை காப்பாற்றணும், நான் எந்த நிலமை வந்தாலுமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினுமே இந்த வாரை தடுக்கணும்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்தவித சேதாரமே ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசின்னு இருக்கேன். ஹீரோ முதல் முறையாக எங்கே ஹீரோயினை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதாவது நான் முதல் முறையாக சிரியாவில் இருக்கும்போது தான் உங்களை பார்த்தேன். அது மூலியமாக எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை தேவைப்பட்டுச்சு, உங்களால் மற்றவங்கள காப்பாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை எழும்புச்சு. அந்த இடத்துல உங்களுடைய இன்டர்வியூவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த சர்ச்லையுமே நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப பிரகாசமாக அமைஞ்சிங்க, மற்ற மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையை தந்தீங்க. அதான் இப்போதைக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். எந்த நிலைமை வந்தாலும் சரி, நான் உங்களை மட்டும்தான் காப்பாற்றுவேன். இதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. நான் யாருக்காகவும் வேலை செய்ய போகிறது இல்லைன்ற மாரி ஹீரோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கூட தான் எந்த நிலைமை வந்தாலும் நிற்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அது எனக்கு ஓகே தான்ற மாரி ஹீரோ ஒரே முடிவில் இருக்க. இது மூலியமாக ஹீரோயினிக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கடைசியாக ஜுன்னிக் சொன்னதை தான் யோசிக்கிறாங்க. ஜுன்னிக் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிக்சர்ஸ்னு சொல்லியிருப்பாரு. அதாவது சிம்பாலிக்கா நம்மளுடைய குழந்தைன்ற விஷயத்தை தான் அவர் பிக்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது ஹீரோயினுக்கு ஞாபகம் வர செய்யுது. இதெல்லாம் இருக்கும்போதே யூக் எப்போனாச்சும் ஹீரோயினை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஆட்களை வலுப்படுத்தின்னு இருக்காரு. இதெல்லாம் காமிக்கிறாங்க. இதே சமயம் தான் ஆக்சியான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல யோன்சி அங்கே இருந்திருக்க மாட்டான். அதாவது காங்ஹானாவுடைய பையன், அவன் எங்கன்ற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பையனுடைய பணம் மட்டும் தான் தேவைப்படுது. அதில் அவன் இந்த இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறது மூலியமாக யாரோ ஒருத்தவங்க அவனை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்கன்ற விஷயம் ஆக்சியானுக்கு தெரியுது. அதெல்லாம் மொத்த இடத்துலையுமே அவனை தேடுங்கன்னு சொல்லிட்டு ஆக்சியானுமே ஒரு பக்கம் அந்த யோன்சியாங் சின்ன பையனை தேடின்னு இருக்காங்க. ஹீரோயினி இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிருக்காங்கன்னா ஒரு புத்தா டெம்பிளுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வெளியே காத்துன்னு இருக்காரு. ஹீரோயினி உள்ளார போனோடனே முதல்ல அந்த சாமியை கும்பிட்றது மட்டும் இல்லாமல் இவங்க பையனுடைய அந்த பெட்டியை எடுக்கிறாங்க. அதே இவங்களுக்கும் ஜுன்னிக்கும் முன்னவே குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிறக்கும் போதே இறந்துருச்சா என்ன விஷயம் தெரியல. ஆனால் இந்த இடம் ஜுன்னிக்கு இவங்கள தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் சாம்பல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கும் நடுவில் மேலே ஒரு சீட்டு ஒரு பென் டிரைவ் இருக்கும். அதில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு லைட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டை போட்டு அடிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினிக்கு முன்னவே ஜுன்னிக்கை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஜுன்னிக்கு முன்னவே கங்ஹானான்னு ஒரு ஒய்ஃப் இருக்கிறதும் அதுக்கடுத்தது அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிற விஷயத்தையும் முன்னவே ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஜுன்னிக் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஜுன்னிக் போகும்போது ஹீரோயினி ஜுன்னிக்கை உட்கார வச்சு எல்லா விஷயத்தையுமே கேட்டுருந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஜுன்னிக் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருந்துருக்கூடாது, உனக்கு ஏற்றவன் நான் கிடையாது, நீ எப்படி பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய லெகசியை நீ தான் எடுக்க போகிற, மேபி நான் இந்த நாளில் இறந்து போகலாம், எதுவுமே என்னால் சொல்ல முடியாமலோ உங்ககிட்ட போக வாய்ப்புகள் இருக்குது, அதால் தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னவே சொல்கிறேன்ற மாரி முன்னவே கங்ஹானா அதுக்கு அடுத்ததா இவருடைய இன்னொரு பையனான யோன்சியாங்கை பற்றி
இவர் ஓப்பனாகவே ஹீரோயினி கிட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஹீரோயினிக்கு தெரிஞ்ச மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயினி ஆரம்பத்தில் ஃபீலிங்ஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அவங்க ஜுன்னிக்கை புரிஞ்சுக்கிறாங்க. ஜுன்னிக்குமே ஒரு பக்கம் ஹீரோயினிக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு போக, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இந்த மொத்த விஷயங்களையும் அந்த லெட்டர்லையுமே படிக்கிறாங்க. ஜுன்னிக்கு இவங்க மேலே எவ்வளோ பாசமாக வச்சுருக்காங்கன்ற விஷயம் ஹீரோயினிக்கு புரிய வருது. ஹீரோயினி கடைசியாக அந்த லெட்டரையுமே எரிச்சிடுறாங்க. ஹீரோயின்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கிடச்சதில்ல, அதில் ஆக்சியன் பண்ண சில திருட்டு வேலைகளும் சில லெட்ஜர்ஸும் இருக்குது. இதை வச்சு ஹீரோயினி ஆக்சியனுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்காக தான் ஜுன்னிக் முன்னவே இதை ஹீரோயினி கிட்ட தந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஆக்சியன் வந்து ஹான் யூக்கை பார்க்க வராங்க. ஏன்னா அவர் தான் பார்க்க கூட்டிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவங்க வரும்போது தான் என்ன விஷயம்னே தெரியல. இன்னொரு பக்கம் டூஜனுக்கு எவனோ ஒருத்தவன் சாப்பாடில் விஷத்தை கலந்துட்டான்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டு அவர் இறந்து போகிறாரு. அது வேறு எந்த விஷமும் கிடையாது. ஜுன்னிக்கு ஒருத்தவன் கிம்னு கொண்டு இருந்திருப்பான்ல, அவன் சாப்பிட்ட அதே விஷம் தான். இந்த ஃப்ரேமையுமே ஹீரோயினி மேலே போடலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு டூஜன் இறந்து போனதில் அந்த விஷயத்தை ஆக்சியன் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் ஆக்சியன் என்ன கேட்குறாங்கன்னா, இதே பழியும் நீங்கள் ஹீரோயினி மேலே போட போகிறீங்களா? ஹீரோயினி மேலே முன்னவே ஒரு மர்டர் சார்ஜ் இருக்குது, இதுவுமே போட போகிறீங்களான்னு போது அந்த இடத்துல ஹான்யூக்குமே அது கேன்சல் பண்ணாமல் என்ன சொல்கிறான்னா, ஆக்சியனுடைய இன்னொரு பையன் ஜுன்சங்கை பற்றி சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஜுன்சங் வந்து எங்கள் கூட சேர்ந்து வேலை செஞ்சான். அவன் என்ன ஏஜில் நல்லாவே வேலை செஞ்சான். அதே சமயத்தில் அவன் ஏகப்பட்ட விஷயங்களை ட்ராக் பண்ணான். அது மூலியமாக அவனுடைய வீட்லேயே அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவனோட வீட்டுக்கு வர சில கால்ஸ் அவன் ட்ராக் பண்ணான். அந்த கால்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணும்போது நார்த் கொரியாவிலேருந்து ஒரு கால் வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து இவன் ஜுன்னிக்கை பற்றி அதிகமாக விசாரிக்கும் போது இவனுக்கு ஒரு கம்பெனி நேம் கிடச்சிருக்கு. அந்த கம்பெனி ஜுன்னிக்கோடைய நேமில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதால் ஜுன்சங் ஜுன்னிக்கு ஒரு ஸ்பைன்னு நினச்சான். ஆனால் அது ஒன்றும் உண்மை கிடையாதுன்னு போது ஆக்சியனுமே நீங்கள் என்ன ஏன் மேலே படிய போட ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்க, நாங்கள் எதுக்குமே ட்ரை பண்ணல, அந்த கால்ஸை பண்ணது நீங்கள் தான். நார்த் கொரியாவை நீங்கள் ஓப்பனாகவே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. நார்த் கொரியாவுக்கு சில ஷீல்ட்ஸ் தந்தது, அதுக்கப்புறம் சில சப்மெரின் உருவாக்க ஹெல்ப் பண்ணது, இது மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் தான். எங்களுக்கு இப்போதைக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. நீங்கள் ஒரு வேளை எங்களுக்கு உதவி செய்ய மறுத்தீங்கன்னா மொத்த உண்மையுமே வெளியே ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற மொத்த கேஸுமே நாங்கள் ஈஸியாகவே எரேஸ் பண்ணுறோம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாரி ஓப்பனாகவே ஒரு ஆக்சியனை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஹான் யூக்கோடைய பிளான் என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இவன் வாரை கிரியேட் பண்ணுற மாரி பேசுகிறான், இன்னொரு பக்கம் வாரை தடுக்கிற மாரி பேசுகிறான். ரெண்டு பேருக்குமே சேமாக கோல் அடிக்க ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதில் இப்போதைக்கு இவன் வாரை தொடங்குறதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சமயம் தான் ஆக்சியன் கிட்ட இவங்களுடைய பையன் ஜுன்சங் திரும்ப வந்த விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பாரு. அவங்க அதை கேட்குறது மட்டும் இல்லாமல், நான் இங்கேருந்து போகும்போது ஜுன்சங்கை பிடிச்சிக்கிட்டு போயிடுறேன், உங்கள் டீலுக்குமே நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு முதல்ல சியாமூஞ்சுவை நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஹீரோயினியை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மொத்த டீலுக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாரி அவர் சொன்ன மொத்த விஷயத்துக்குமே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சியனை வச்சு இதுக்கப்புறம் ஹான் யூக் என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரியல, அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் பேசிட்டு ஆக்சியன் ஸ்ட்ரீட்டாக ஜுன்சங்கை பார்க்க வராங்க. அவர் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஜுன்சங் இது வரைக்கும் சில விஷயங்களாம் ட்ராக் பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் வச்சு இவங்க அம்மா தான் ஜுன்னிக்கு கொண்டு இருக்கிற விஷயம் எப்படியோ இந்த பக்கம் இவருக்கு புரிஞ்சிருது. அதை பற்றி அவங்க அம்மா கிட்ட கேட்டா அவங்க அம்மா நீ தான் என்னுடைய உண்மையான பையன், ஜுன்னிக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை டோட்டலாகவே மழுப்பிடுறாங்க. இதுக்கு பேரலாகவே ஹீரோயினி ஆண்டர்சன் மில்லர் அண்ட் ஜோசன் கிம் கிட்ட பேசுறது மூலியமாக தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற விஷயமும் தெரிய வருது. நார்த் கொரியாவுக்கு யாரோ ஒருத்தவங்க மிகப்பெரிய ஃபவுண்ட் தந்திருக்காங்க, அது இதுஷியாவுடைய கிங்குன்னு தெரிய வருது. இதுஷியா ஷிப் ஹோல்டிங்னு கூடிய ஒரு கம்பெனி மூலியமாக நார்த் கொரியாவுக்கு பணத்தை அமைச்சிருக்காரு. இதில் மொத்தத்துலையுமே அடிப்படுறது ஷிவ் ஹோல்டிங்கிற அந்த கம்பெனி தான். ஷிவ் ஹோல்டிங் வந்து நார்த் கொரியா இதுஷியாவுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பேரியராக புரோக்கராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கிட்ட ஓக்சியானுடைய அந்த லெட்ஜர்ஸ் இருக்குல்ல, அதை இவங்க போட்டு பார்க்குறாங்க அந்த பென்ட்ரைவை. அதை பொறுத்த தான் ஏசியாம்னு ஒரு கம்பெனி தெரிய வருது. அதாவது ஓக்சியாங் தான் ஸ்டெல்லாங்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் இப்போதைக்கு ஏசியாம்ன்ற கம்பெனி மூலியமாக தான் சப்மெரினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கடத்தப்பட்டிருக்கணும் இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு பின்னாடிலாம் ஏசியாம் இருக்காங்கன்னு இவங்க ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈகிள்டான் ஒரு கம்பெனி இதுக்கு நடுவில் நொழிய ஆரம்பிக்கிறாங்க. ஈகிள்டான் யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளார இருந்து அமெரிக்காவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய எதிரி நாடு தான் இதுஷியா. யாரோ ஒருத்தவங்க அமெரிக்கன் வெப்பன்ஸை இதுஷியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இக்டான்னு கூடிய ஒரு கம்பெனியுமே புரோக்கராக அமைஞ்சிருக்காங்க. அவங்க அமெரிக்காவுடைய எதிரி கம்பெனிக்கு அமெரிக்கன் வெப்பன்ஸை தந்து அமெரிக்காக்குள்ளார ஒரு வார எழுப்பலான்னு இருக்காங்க. இப்போதைக்கு இதுஷியா நார்த் கொரியா கிட்ட இருக்குல்ல அந்த சப்மெரீனை வாங்கலான்னு இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நார்த் கொரியா தான் அந்த சப்மெரீனை வச்சுருக்கு. அதில் இதுஷியா அந்த வெப்பன்ஸை கொடுத்து நார்த் கொரியா கிட்ட இருக்கிற அந்த சப்மெரீனை வாங்கலான்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு புரோக்கராக ஷிவ் ஹோல்டிங்ஸ் இருக்காங்க. சிம்பிளாக உங்களுக்கு நான் புரிகிற மாரி சொல்லலாம், இது மொத்தத்துக்குமே காரணம் இதுஷியா தான். ஏன்னா இதுஷியா தான் அமெரிக்கா மேலே வார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுஷியா இப்போதைக்கு நார்த் கொரியன் சப்மெரீனை வாங்கி அமெரிக்கா மேலே மிசைல்ஸ் விட்டு டோட்டலாகவே அமெரிக்காவை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு இருக்காங்க. உண்மையான பிளான்
உடனே உண்மையான வில்லனே யாருன்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியா கிடையாது, இதுஷியா தான். இதுஷியாவுடைய கிங்மே இதில் அமைஞ்சிருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் தொடர்ந்து இன்னொரு பக்கம் சியாங்கியை காமிச்சா அவருக்கு மீஜியை ரிலீஸ் பண்ண போகிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதில் மீஜியை கூட்டார போகிறேன்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இது மொத்தமே ஒரு ட்ராப் தான். நமக்கு நல்லாவே தெரியும் மீஜியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாரண்ட் முன்னவே அவங்க கிட்ட கிடச்சிருச்சு. மீஜியை நினச்சா அவங்க உள்ளாரையே போட்டு வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க மீஜியை வச்சு ஒரு ட்ராப்பை விரிச்சிருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் ஒரு பக்கம் சியாங்கி கிளம்பிடுறாரு. இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் தான் ஹீரோயினி யோன்சியாங்கன்ற அந்த சின்ன பையன்கிட்ட போய் எதை வரைகிறான்னு கேட்டால் அவன் ஒரு மானை வரைகிறான். அதுக்கு ஹீரோவை ரெசம்பலன்ஸாக வைக்கிறான். அதாவது எப்பயுமே ஒரு மான் ஒரு பெண்மானை காப்பாற்றுறதுக்காக என்ன விஷயம் வேணாலும் பண்ணுன்ற மாரியும் சொல்கிறான். கிட்டத்தட்ட சிங்கத்து கூடமே சண்டை போகுன்ற மாரி கிட்டத்தட்ட லைட்டாக ஹீரோவுடைய அந்த கேரக்டர் தான் இவன் ரெசம்பலன்ஸ் பண்ணுற மாரி பேச ஹீரோயினிக்கு ஹீரோ தான் அந்த சமயத்தில் ஞாபகம் வராரு. இதெல்லாம் இருக்கும்போது பக்காவாக சியாங்கி போன வழியில் எவனோ ஒருத்தவன் டிராஃபிக் பண்ணி வச்சுருக்கான். அதாவது சியாங்கியால் முன்கூட்டி போக முடியல. இதே சமயத்தில் தான் மீஜிக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துருந்துருக்கும். இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. சியாங்கியுமே காரை விட்டுட்டு மீஜிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது மீஜிக்கு ஆக்சிடென்ட்னா அடுத்த செகண்ட்லேயே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சுன்னு இவர் அப்படியே ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது இதுக்கு பின்னாடிலாம் ஓக்சியான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி பேசான். அந்த இடத்துல ஓக்சியான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு மீஜி கொஞ்சம் எமர்ஜென்சியில் இருக்கா, அவளுக்கு அதிகமாக ப்ளீடிங் போகுது, அவளுக்கு கூடிய சீக்கிரம் இந்தமாரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக நீ என்னுடைய பேரை இருக்கால அவனை இங்கே கூட்டாடணும். யோன்சாங் இங்கே வந்தா மீஜிக்கு எதுவுமே நடக்காது. அதுவும் அவன் 1 மணி நேரத்துக்குள்ளார வரணும். ஒருவேளை அவன் 1 மணி நேரத்துக்குள்ளார வரலாம், அவளுக்கு சர்ஜரிக்கு பதிலாக காலை வெட்ட வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கொன்ற மாரி இவங்க லொக்கேஷனை ஹீரோனிக்கு அனுப்ப ஹீரோனியும் அதை பார்க்குறாங்க. ஹீரோனி யோன்சியாங்க கூட்டின்னு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனி கூட்டின்னு போக கிடையாது. அவங்க யோன்சியாங்க பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த சவுத் கொரியாவுக்குள்ளே இருந்தால் யோன்சியாங்க்கும் ஹானாவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கான வேலையை ஹீரோயினி பார்த்துன்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினி எப்படி இருந்தாலும் ஆக்சியான் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு போது அந்த சமயம் தான் ஹானா டிவி ஆன் பண்ணா அந்த இடத்துல இதுஷியோட கிங், நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம ஆரம்பிப்போன்ற மாரி ஓப்பனாகவே வாருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை தந்துடுறாரு. அதாவது நாளைக்கு சன்செட் ஆகிறதுக்குள்ளார வார் ஆரம்பிச்சிடும், அதாவது வித்தின் 24 ஹவர்ஸில் வார் ஆரம்பிச்சிடும்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோயினி ஷாக் ஆகிறாங்க. வாருக்கான மொத்த அடித்தாளத்தையுமே இந்த பக்கம் இதுஷியாவுடைய கிங் போட்டுட்டாரு. அதாவது அமெரிக்காவுக்கும் இதுஷியாவுக்கும் தான் வார் நடக்க போகுது. அதுக்கு நடுவில் நார்த் கொரியாவும் வரப்போகிறாங்க. இதுஷியா எதுக்கு நடுவில் நார்த் கொரியா கிட்ட அந்த சப்மெரீனை கேட்டும் ஒரு டீல் பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இது மொத்தத்தையுமே ஹானா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் இது மொத்தத்தையும் நீ பார்த்து பண்ணுற மாரி ஹீரோயினிக்கு ஒரு சின்ன தன்னம்பிக்கையுமே தராங்க. இதெல்லாம் இருக்கும்போது இதுஷியா கிங் ஓப்பனாகவே அமெரிக்காவுக்கு எதிராக வார அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல. இதெல்லாம் பார்த்து அமெரிக்கா ஷாக் ஆகுறாங்க. முதல்ல அவங்க முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் வார் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு என்ன பண்ணணும்னு அமெரிக்கா ஒரு பக்கம் யோசிக்க இதை கொரியன் பிரசிடென்ட் பார்த்துருந்துருப்பாங்களே. கொரியன் பிரசிடென்ட்டுக்கு எப்பயுமே வார் முக்கியம் கிடையாது, வாரை தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க இதுக்கான எதனாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு இருக்காங்க. இவங்க பண்ணுற எந்த வேலையுமே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இந்த சைடு ஹானா கிளம்பி இருந்திருப்பாங்களே, அவங்க திரும்ப ஹீரோயினியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஜுன்னிக்கு என் மேலே காதல் இருந்தது கிடையாது, நான் உன்னை ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அதில் ஜுன்னிக்கு எப்பயுமே உன்னை தான் பிடிக்கும், அவர் என்ன எப்பயுமே பார்க்க வர்றது கிடையாது, வீக்கெண்டில் எப்பயுமே அவருடைய பையனை தான் பார்க்க வருவார், நான் சும்மா தான் சொன்னேன், அவருக்கு உண்மையாலுமே உன் மேலே காதல் இருக்குன்ற மாரி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போக ஹீரோமே கடைசியாக ஹீரோயினை சேஃபாக இருக்க சொல்லிட்டு ஹானாவை ட்ராப் பண்ண போகிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது தான் இப்போதைக்கு இந்த மொத்த விஷயமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டை இவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. அது விஷயமா ஹீரோயினி ஆண்டர்சன் மில்லர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டர்சன் மில்லர் யாரோ ஒருத்தவங்க இவங்களை வாட்ச் பண்ணுற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆண்டர்சன் மில்லர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆண்டர்சன் மில்லர் அமெரிக்காவை விட்டு தலைமறைவாக தான் இருப்பார். யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது. இதுக்கு நடுவில் இவர் ஹீரோயின் கிட்ட பேசின்னு இருந்தார்ல, ஹீரோயின் இப்போதைக்கு அந்த ஏசியாம்னு கூடிய அந்த கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸை ஹோல்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இதுஷியா நார்த் கொரியா கிட்ட இருந்து சப்மெரின் வாங்கலான்னு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் நார்த் கொரியா எக்காரணம் கொண்டு அவங்க பொருளை யார்கிட்டையும் தரமாட்டாங்க. நார்த் கொரியா இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்கன்ற மாரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹேண்ட்ஸங் சிம்பிளாக இதுஷியாவுடைய மண்டியிலே மசாலா வரைக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. நார்த் கொரியாவுக்கு உண்மையாலுமே சப்மெரினை தர ஐடியா கிடையாது. நார்த் கொரியா என்னமோ ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆண்டர்சன் மில்லரும் அவருடைய பெஸ்ட்டை காமிக்கிறதா சொல்ல ஹீரோயினையும் காலை கட் பண்ணிவிட்டு கடைசியாக கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் காமிக்கும் போது தான் ஹீரோ ஹானா இருக்காங்களே அவங்கள சேஃப் கார்ட் பண்ணிட்டாரு. ஹானாவை சில ஆட்கள் கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் தான் ஹீரோவுக்கு கால் பண்ணி மீஜே இப்போதைக்கு ஆக்சியான் பிடிச்சிருக்காங்க, அதனால் நான் மீஜே காப்பாற்ற ஆக்சியான் கிட்டே போகிறேன், நீ இந்த இடத்துக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது, யாருனாச்சும் ஒருத்தவங்க இப்போதைக்கு நடக்க போகிற விஷயத்த கொரியன் பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு சொல்லணும், நீ முதல்ல இங்கே நடக்கிற விஷயத்த கொரியன் பிரசிடென்ட்டுக்கு சொல்லு, அவங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க, இது 2 நாட்டுக்கும் நடந்தாதான் இங்கே பீஸ் உருவாகும், நமக்கு இப்போதைக்கு பீஸ் தான் முக்கியம், மற்றவங்களுக்கு
அவங்களுடைய சந்தோஷம் தான் இங்கே நிலைக்கணும். அதெல்லாம் நீ ஸ்ட்ரெயிட்டாக கொரியன் பிரசிடென்ட்டை பாருன்னு போது ஹீரோவுமே ஆரம்பத்தில் அதுக்கு ஒத்துக்கல. ஆனால் நிலைமை ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. அதில் ஹீரோ இப்போதைக்கு அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்காரு. ஹீரோயினி இப்போதைக்கு ஆக்சிஜனை பார்க்குற மாதிரியும் அந்த பக்கம் ஹீரோ மற்றவங்களுக்கு எச்சரிக்கை தரவும் போகிறாரு. ஏன்னா மக்கள் இப்போதைக்கு பாதுகாப்பாகணும். ஏன்னா இந்த நாட்டில் மக்கள் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்குன்ற மாரி ஹீரோயினி சொல்ல, ஹீரோவும் நான் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற வருவேன், உங்கள் மேலே ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட படாதுன்னு போது ஹீரோயினி என்னை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு என்னுடைய மதரின் லாவை பற்றி நல்லாவே தெரியும், அவங்க என்றைக்குமே என்னை காயப்படுத்த விரும்பந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு போக்ஸன் கிட்ட போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்களும் எங்கே என்னுடைய பேரன் கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்கள கூட்டாடலன்ற மாரி சொல்லும்போது இவங்க மீஜியோடைய காலை அறுத்துருங்கன்ற மாரி அந்த டாக்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் தராங்க. அந்த இடத்துல ஹீரோயினியும் நான் அவனை கூட்டாடல, ஆனால் அதோட நல்ல விஷயம் உங்களுக்காக வச்சுருக்கேன், இப்போதைக்கு நீங்கள் பண்ண மொத்த விஷயங்களும் எனக்கு தெரியும், ஏசியாம் கம்பெனியை பற்றி நடந்த மொத்த ஊழல்கள் என்கிட்ட உங்களை பற்றின மொத்த லெஜருமே இருக்குது, அதை நான் உங்ககிட்ட தந்துடுறேன், உங்களுடைய மொத்த ஆதாரத்தையுமே நான் அழைச்சிடுறேன், நான் இப்போதைக்கு சரண்டர் ஆயிடுறேன், உண்மையாலுமே ஜுன்னிக்கை கொன்னது நான் தான், டூஜனை கொன்னதும் நான் தான், இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா சம்பவத்துக்குமே நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறேன், நான் எல்லாருக்கும் முன்னாடி எல்லா விஷயத்தையுமே கன்ஃபர்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கு மீஜியோடைய உயிர் தேவைப்படுது, அதால் மீஜிக்கு எதுவும் நடக்கக்கூடாது, இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே மீடியா முன்னாடி ஒத்துக்கிறேன்ற மாரி இவங்க ஒரு மிகப்பெரிய டீல் பண்ணுறாங்க. அது கேட்ட ஆக்சியானுக்குமே ரொம்ப பிடிச்சிருது. அதில் இவங்க திரும்ப டாக்டர் கால் பண்ணி மீஜிக்கு சர்ஜரி நடக்கட்டும்னு சொல்கிறாங்க. சரி நீ இவங்களும் ஹீரோயினி ஹெலிகாப்டரில் ஏற்றிக்க. அந்த இடத்துல தான் ஜுன்சங் இருக்கிற விஷயத்த ஹீரோயினி பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதோட டோட்டலாக இந்த எபிசோடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ண போகிறாரு, ஹீரோ கரெக்டாக பிரசிடென்ட் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னாரா, வார் உண்மையாலுமே ஆரம்பிக்க போகுதா, இன்னும் 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, அதை தொடர்ந்து இதுஷியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஆக்சியானோடைய உண்மையான கதை என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் ஆக்சியானா இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த மொத்த கேள்விகளுக்கான பதிலுமே நமக்கு அடுத்த எபிசோடில் தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்த எபிசோட் தான் ஃபினாலேவாக இருக்க போகுது. எப்படி இவங்க இந்த வாரை தடுக்க போகிறாங்க, உண்மையாலுமே அந்த சப்மெரின் மிஸ்ட்ரி என்ன, அது மொத்தத்தையுமே நம்ம அந்த கடைசி எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே வேணும் அவங்கள வேற ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சிந்திக்கிற இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.